சிச்சுவேஷனுக்கு எதை எடுத்துருங்க பாட்டுண்டா. என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, இந்த உலகில் நாள் வாழ முடியலே. இந்த நன்றியை குறித்து ஒரு பாட்டு மூலமாக சொல்லுவீங்க. நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நடக்கூட இங்கே பார்த்தீங்களோ. சரி சரி அந்த தெரிஞ்சவன் நம்பர் ஏதோ கேட்டான். இல்லை நம்பர் கேட்கல. நீங்கள் அவர்கிட்ட ஏதோ 500 1000 செலவுக்கு வாங்கினீங்களா அவன் சொல்லி அதை தராமல் கேட்டீங்களா நினைக்காச்சா? அப்படி இல்லையா? ஐயா பார்க்க முடிவெட்டினா பிறகு அந்த விசுவாசம் படத்தில் ரைட் மாதிரிங்களா என்ன? மற்ற நீங்கள் அண்டே கதைச்ச பாசையில் பிள்ளைன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயில்லை, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, என்னை அனாதையாக்கின தகப்பன் வெப்பாட்டி இவ்வளவு நாளைக்கு இருப்பான், செத்தா வேணும் பெண்டாட்டி வெப்பாட்டி வேணுன்னு சொன்னாட்டி. காசு பாலன் பாலன் 500 யூரோ 1000 யூரோ அது நம்பரை தாங்க எடுத்து குளிச்சு இதில் ஆளுக்கு பேசுங்க பார்ப்பேன். உங்களை தெரியுமான்னு சொல்கிற அளவுக்கு என்ன மாதிரி கேளுங்க. தங்காஜி தங்காஜி டச்சில் தமிழ் தெரியாது சார். அவர் இது ஜெர்மன்கார் பிகேஸ்தியர் அவை தரவாய். தெரியாத வரைக்கும் தான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப கிறிஸ்தா மூலமா நிறைய விஷயங்கள் வெளியில வர்றதால எங்களால அள்ளி கொடுக்க முடியாட்டியும் ஒரு கிள்ளியாவது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துற அளவுல நீங்க புலம்பெயர்ல இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி பெரிய மேசி அக்கா மெத்த பெரிய மெர்சியா அண்டு பிடிய எழுப்பினக்கு பாதம் என்ன செத்தேக்க மாட்டுப்பட்ட ஓனா இழுக்கிறீங்க. பழகிறது தான் முக்கியம். அப்படி நான் அப்படி நல்ல மனுஷன். நான் மறுபடியும் கிடைச்சா நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன். ஐயா சரியா அழாங்க சரியா அழக்கூடாதா சரியா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சுவேலி வளலா என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க ஒரு 5-6 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த ஜெர்மனி போயிட்டு வந்துட்டு அந்த சீட்டு காசு தரையில் அப்படின்னு சொல்லி போட்டு குத்திட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஐயா நல்ல யோக்கா கதைச்சிருப்பார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. தம்பி கிருஷ்ணா அவங்க சரியான கஷ்டம். முக்கியமாக அந்த அம்மாவோட அப்பா அப்பாவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த அம்மா சரியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அனுப்பக்கூடிய இந்த காசை இமீடியட்டாக கொண்டு போய்ட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க, அவங்க செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி. அப்போ நானுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குமே ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. நாளைக்கு நான் டேஸில் உள்ள ட்ரிங்கோ போக வேண்டி இருக்குது. ஸோ அதால் வந்த உதவிகளை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நான் நிறைய வீடியோக்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளாக வெண்ணி பட்டிக்குலோ சைடு வர்ற மாதிரிக்கு எஃப்னா சைடு ஹெல்ப்புகள் வர்றது கொஞ்சம் குறைவு இருந்தாலும் எங்களை நம்பி அவங்க கதைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வரக்கூடிய ஹெல்ப்பை கொஞ்சம் பகிர்ந்து பங்கிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறோமேன்னு சொன்னால் அவங்களோட மனசன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட குடும்பம் சரியான மாதிரிக்கு கஷ்டம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு அம்மா அப்புறம் ஒரு வயது போன ஒரு அங்கிள் ஒரு ஆள் அவருக்கு கண் தெரியாது அந்த அம்மாவோட அப்பா. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஐயா அவருக்கு 58 வயசு. அவர் கால் நடக்க மாட்டார். ஸோ 3 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கான வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுத்தியால் கிடைக்கக்கூடிய அந்த நலன்புரி காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு 7,000 என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய வருமானம். சரியான மாதிரிக்கு கஷ்டம். அவங்க எல்லாருமே கிளினிக் போகிறவங்க. ஸோ கிளினிக் போகிறது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோக்கு 2,000 ரூபா கிட்ட
முடியுமா வந்துட்டு ஒரு கிழமைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ உண்மையிலே வந்துட்டு பயங்கர கஷ்டம் இருந்தாலுமே கூட வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே முன்வரல அப்படின்ற வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்துருக்குது. இருந்தாலும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க சரிதானே. ஸோ அந்த 3 பேர்கிட்ட உதவியை நாங்கள் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைய தினம் வந்து வந்திருக்கோம் சரிதானே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தொலைவில் தான் நின்று கதைச்சி கொண்டிருக்கோம். வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்டாமல் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் பம்பெல்லாம் வந்துட்டு அவங்களோட கதைச்சி போட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி வந்துட்டு ஒரு மாதாந்த உதவி மாதிரி வந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த ஐயாவால் வந்துட்டு வேலைக்கு போக முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயது போன ஐயா அவருக்கு வந்துட்டு கண் தெரியாது. அண்ட் வந்து அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேரையும் பார்க்க முடியாது. அப்போ இப்படியான நிலைமையில் மந்த்லி ஒரு ஹெல்ப் கிடைச்சா நல்லம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிச்சுருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அக்காவரால் வந்துட்டு தான் அதையும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு கதைச்சி கொடுத்துட்டு வரலாம். ஸோ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து அவங்களோட வீட்டை போய்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பாருங்கள் வந்து நாங்கள் வளலாய் பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்துக்கிட்ட நிற்கிறோம் சரிதானே. வந்து இன்றைய தினம் வெயில் பயங்கரமாக கொளுத்தி எறியுது. நான் நினைக்கிறேன் ஒரு 32 பாகை அப்படி இருக்குமென்று நினைக்கிறேன் வந்து வெயில். ஸோ வந்து வார வெளிநாட்டுக்காரர் எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக கஷ்டப்படுறாங்க வந்து இந்த வெயிலை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல். அவங்க எங்கே பிறந்து வளர்ந்துருந்தாலுமே கூட வந்துட்டு திடீரென இங்கே வரும்போது அது ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்குது அவங்களுக்கு. என்ன சொன்னால் அவ்வளவு தூரம் வெயில் அடிக்குது இங்கே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஐயாண்ட வீட்டுக்கு போகிற பாதை. இங்கே அது அச்சுவேலி வரலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அப்படியே தோட்டம் தானே. ஆளுக்கு நல்ல புழுகாக இருக்க முண்டேக்கா ஹெல்ப் கிடைக்க நினைக்க ஜோக் கொஞ்சம் கூட அடிப்பாரா. ஐயோ கடவுளே, அன்றைக்கு ஐயா அந்த வீட்டை நாங்கள் பிடிக்கப்பட்ட பாடு ஒரு மாதிரி பிடிச்சிட்டோம். பிறகு அதால் இன்றைக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி சரியான மாதிரி கஷ்டம். இங்கே பாருங்க வீட்டு விளையாட்டேன். இங்கால கூட வந்து தோட்டம் தான் ஆக்சுவலி சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு தெரியுது. இப்போ அந்த ரோட்டால் போனோம்னு சொன்னால் ஓகே நாங்கள் ஐயாண்ட வீட்டை போயிடலாம். ரைட். ஆனால் அவர் எதிர்பார்த்துருப்பாரோ தெரியாது நாங்கள் திரும்பியும் வருவோம்னு சொல்லி. உண்மையிலே அவரோட கதைச்சா அவர் கொஞ்ச நேரம் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். நல்ல ஒரு ஜோக்கான ஆள் தானே அவர். இந்த ஐயாவோட வீடு அமைஞ்சிக்கக்கூடிய ரோட் வந்து சரியாக ஒரு கார் போகிறதுக்கு மட்டும்தான் காணும். ஆள் படுத்துருக்காருப்பா, கண்டோன்னே பெரிய சந்தோஷப்படுவாரா. என்ன மாதிரி ஐயா சும்மா இருக்கீங்களா? ஆமாம் என்ன மாதிரி இருக்கிறீங்க ஐயாங்க மற்றவர் அப்பா உங்களை இருக்கு என்ன மாதிரி அப்பா பொழுதுகள் போகுது விசரா கிடக்கோ ஏன் பாயில் இருக்கட்டும் நான் பக்கத்து. அம்மா என்ன மாதிரி அப்போ வீடியோண்டே போட்டு நாங்கள் கூட பார்த்துனீங்களே. தெரிஞ்சவங்க தொடர்பு கொண்டவங்க தெரியுமா உங்களுக்கு? பால் 2000 ஜெர்மனியில் தெரியுமா? என்னென்னு தெரியுமா அவர்? எங்கே இருந்து? ஜெயிலையா? ஜெர்மனிலையா? என்னென்று பழக்கம் உங்களுக்கு அவர்? என்னோட ஒரு அசூல் கேம்பில் இருந்தவங்க அவர் வந்து எங்களுக்கு அசூலண்டா தெரியும் தானே. அசூலண்டா எங்களுக்கு அந்த மனிதாபிமான முறையிலே ஆக்கிறார். உதவி உதவி உதவியா உதவி திட்டமா? ரைட்டு அந்த ரைட்டு அந்த அந்த உதவி திட்டத்தில் இருந்தீங்களா 2 பேருமா? ரைட் ஓகே. அப்போ அவர் என்ன அவங்க நல்ல நட்பு? அவர் நல்ல மாதிரி
அப்போ நீங்கள் அவர்கிட்ட காசு வாங்கின மாதிரி ஒன்றும் அப்படி சொல்லுது. நீங்கள் நினைச்சிங்களா அவங்க ஒரு உதவியை செஞ்சுருக்கேன் அப்படியே? இல்லை, நான் உதவி செய்தேன் இல்லை, நான் செய்து அவன் தெரிஞ்சவன் நம்பர் ஏதோ கேட்டவனாகும். இல்லை, நம்பர் கேட்கல. நீங்கள் அவர்கிட்ட ஏதோ 500 1500 செலவுக்கு வாங்கினீங்களா அவன் சொல்லி அதை தராம வந்துட்டீங்களா நினைக்காச்சார்? அப்படி இல்லையா? சரியா கவலைப்பட்டு காய்ச்சி அந்த நல்ல மாதிரி பாலை தான் கொண்டு அமண்டலாம் பாலனும் ஜெர்மனியில் நிற்கிறான். ஜெர்மனோ இப்போ இங்கே சரி இல்லை, இப்போ இங்கேயோ 100 வயசு ஆகிட்டான்னு சொல்லி கதைச்சா முதல்ல கூட இருந்த என்ன மாதிரி காய்ச்சவர் நல்ல மாதிரி பழகினதான் நல்ல பொடி என்னப்பா அப்படி இப்படிலாம் கதைச்சா கடைசியாக பிரச்சனை அது ரெண்டு கொஞ்சம் காசு கிட்ட மாறி கொடுத்து அதுவும் தரவும் இல்லை அப்படியே போட்டான் அப்படின்னு. அப்படி இல்லையா? அப்போ சும்மா என்ன சும்மா அடிச்சு விட்ருக்கேன் என்ன? ஓகே. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வேறு யாரும் கால் பண்ணி காய்ச்ச மாதிரி என்ன வீடியோவில் இப்படிலாம் காய்ச்சிருக்கீங்கன்ட்டு தம்பியை பார்த்துட்டு என்ன சொன்னேன்? பார்த்துட்டு பொடி பொடி குத்தினாண்டு இல்லை கஞ்சல் தரமாக காய்ச்சி ரொம்ப கௌரவக்குறாங்க. அம்மா அப்போ பார்க்கலாமே உங்களை என்றால் அவன் கஷ்டம்தான் தம்பி. அப்போ சொல்ல இங்கேயும் 2-3 பேர் இப்படியான கேஸுகள்லாம் இருக்கு. கஷ்டப்பட்டாங்க அவையோ கேட்டு பார்த்த வழிவார் அப்படி இப்படி உதவி செய்யணும் வந்துதான் அவர் வந்து அந்த கௌரவ குறைவை எடுத்து கௌரவ குறைவு என்ன இப்போ என்னென்ன சொன்னால் இப்போ நாங்கள் கௌரவத்தை பார்த்து சில வேளை சாப்பாடு காசு இல்லாமல் போயிட்டு சாப்பிடாம செத்தா அந்த கௌரவங்களை காப்பாற்றுமோ? அதை விட இப்போ நீங்கள் கௌரவ குறைவான்னு சொல்லி ஒன்றும் கதைக்கே இல்லையா? அன்றைக்கு நாங்கள் வந்தாங்க உங்களோட பிள்ளை மாதிரி நாங்கள் ஒன்றும் அது இல்லை அவைண்ட விலாசமாக. அப்போ நீங்கள் கௌரவ குறைவாக ஒன்றுமே கதைக்கல. நாங்கள் வந்தாங்க சும்மா பெம்பலாக கதைச்சோம் சிரித்தோம் அப்படியே போனோம். அப்போ நாங்கள் வந்து அன்றைக்கு எவ்வளோன்னா 30,000. அது என்ன மாதிரி பயன்படுத்தினீங்க? மாவல் வாங்கினீங்களா? என்ன மாப்பணி வாங்கினீங்களா? மாப்பணி என்ன மாப்பணி வாங்கினீங்க? அந்த சஸ்டேஜன் அதான் அம்மா எங்கள் ஐயா கூட்டிகிட்டு போயிட்டாரு. சரி ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களுமே அந்த வீடியோ போட்ட பிறகு நிறைய வெளிநாட்டுக்காரடுத்து கதைச்சு நல்ல பெம்பலாக இருக்குது ஆட்டு கதைகள் நல்ல மனுஷனாக கிடையாது கட்டாயம் உதவி செய்யணும் பண்ண வகையெல்லாம் கதைச்சவங்க. ஆனால் வந்து பெருசாக உதவி கொண்டும் அனுப்பியலை. ஏன் அப்படி அனுப்புறது? ஏன் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? என்ன தளர்வாங்க கொண்டு அப்போ ஒரு நம்பரை தரலாம் தானே நீங்கள் நம்பரோ? சரி, நம்பர் வந்து இப்படித்தானே ஐயா. இப்போ அவங்க யாரும் வந்து இப்போ இன்றைக்கும் இந்த வீடியோ நாங்கள் போடுவோம், நீங்கள் நம்பர் கேட்குற மாதிரி அவங்க யாரும் வந்துட்டு இல்லை இந்த நம்பரை கொடுங்க அவர்கிட்ட நானும் கதைக்க போகிறேன் அவருக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் தருவேன் நம்பர். இல்லாமல் நம்பரை கொடுக்கக்குள்ள அப்புறம் அவங்க என்னில் பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிக்கிறாங்க. மற்றும்படி வந்து பிரச்சனை இல்லை எனக்கு. சரி ஐயாவுக்கு தலைமுடி வெட்டியாச்சு போலையா? ஏண்ணா நீங்களா கூட்டின்னு வெட்டி விட்டீங்க? பாருங்க போங்க ஆளை காட்டி போடுவார். வாங்க ஐயா. ஷர்ட்டு மாற்ற போறீங்களா? ஷர்ட்டு மாற்றாட்ட பிரச்சனை இல்லை, வயதானால் தானே பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை. அதுதானே அண்டை வறுமையோட இருந்த அப்புறம் என் வெள்ளை ஷர்ட்டு முடி வெட்டின அப்புறம் அந்த மாதிரி தான் கிடக்கு ஐயா அப்பாவுக்கு. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டீங்களா? ஓகே. அம்மா என்ன மாப்பணி வாங்கினீங்க? காட்டுங்க வாப்பாமல் இருக்கா எந்த மாப்பணிண்டு சஸ்டேஜன் வாங்கினீங்க? ஓகே. நீங்களும் போட்டு குடிங்க 3 பேருமா? என்ன எவ்வளவு அந்த மாப்பணி? 3900 என்ன? ஓகே ஓகே. அப்போ ஆளை பிடிச்சுன்னு ஏற்றுவாங்க கதிரையில் வாங்க. அப்படி நேரம் அங்கே வாங்கினீங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்போ அதில் அந்த கதிரை ஏற்றுவோம், அதில் ஏற்றுவோம். போட்டோம். இவருக்கு எத்தனை வயதில் கந்தரியாக போகணுன்னு சொன்னீங்க? அதுக்கு 15-20 வயசு. சரி சரியா. இதில் கொஞ்சம் முன்னுக்கா இன்னும் சொட்டு. சரி ரைட். அப்போ அம்மா என்ன மாதிரி உங்களோட வீடியோ பார்த்துட்டு யாரும் எதுவும் பில்லாங்கம்மா கதைச்ச மாதிரி அப்படி எதுவும் ஒன்றும் இல்லை? யாரும் வேறு வந்து உதவிகளையும் செஞ்ச மாதிரி
அந்த மாதிரியும் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் அந்த 30,000 ரூபா முடிஞ்சுதா இருக்குதா? முடிஞ்சுதா எந்த கடவுள் என்ன சொல்கிறீங்க? ஒரு 5,000 8,000 வச்சு தான் மாதம் ஃபுல்லாக செலவழிக்கிறீங்க. 30,000 முடிச்சிட்டிங்களா? கடன் 2 வழியாக கொடுத்துட்டீங்க. எங்கே 2 கடன் எல்லாம் கடையில் எல்லாம் கொடுத்தாச்சா? அப்போ இப்போ 30,000 முடிஞ்சுது. நான் அண்டே அந்த 30,000 ஒரு 3,000 கொண்டு வாங்கி கொண்டு போகண்டு பார்த்தேன் செலவுக்கு. அப்போ ஐயாவுக்கு என்ன வாங்கி தந்தவா மகள்? ஒன்றும் வாங்கி தெரியல. ஒன்றும் வாங்கி தரலையா? எல்லாம் வாங்கி தரதானே என்ன? ஓகே. இப்போ முடிவு சாப்பிட்ட மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இதுகள் பிஸ்கெட்டுகள் பெரிச்சம்பழங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஐயா பார்க்க முடிவெட்டினா பிறகு அந்த விசுவாசம் படத்தில் ஒரு ஐத் மாதிரிங்களா என்ன? ஐயா ஐத்த தெரியுமே. ஐத்த பார்த்தனீங்க தானே? உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஷேப் இருக்குல்லோ. ஐத்து உங்களுக்கு சின்ன பொடியா இருக்கடியா, நீங்கள் ஐத்தை பெருசாக நேசிச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட காலத்து நடிகர் மேலே யாரை உங்களுக்கு பிடிக்கும்? எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் சொல்லுங்க. சிவாஜி தான் பிடிக்கும் என்ன? அப்போ என்ன சிவாஜி இந்த பாட்டு ஒன்று பாடி காட்டுங்களேன் எனக்கு ஒருக்கா. சும்மா எனக்காண்டி பார்த்தீங்களே. இன்றைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி கொண்டு வந்தான் தந்துட்டு போகணும் இல்லை சந்தோஷமா ஒரு பாட்டோட. ஒரு அவர் படிப்பார் பாட்டு. சரி அவர்கிட்ட கேட்பண்ணாங்க. அவர்கிட்ட காலமண்டைக்குள்ளே அப்படின்னு ரஜினி கமல்கிட்ட பாட்டெல்லாம் நான் அவர் படிப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் ஐயா எனக்கு நீங்கள் ஒரு பாட்டு படிங்க அப்போ. ஒளிமயமான எதிர்காலம் அந்த பாட்டு தெரியுமா? நீங்கள் பாட்டு படிக்க மாட்டீங்க. அப்போ நான் அவரை கேட்கட்டா? சரி ஓகே. அப்போ நான் அவரோட கதைக்குன்னா சந்தோஷம். ஐயாவுக்கு வந்துட்டு அன்றைக்கு நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா முடிவெட்டாமல் எல்லாம் இருந்தவர். முடிவெட்ட கூட காசு இல்லாமல் கூட்டிக்கொண்டு வர வசதி இல்லாமல் இருந்தவர். அப்போ நாங்கள் வந்துட்டு காசு கொடுத்தா பிறகு அம்மா வந்துட்டு ஐயா கூட்டிக்கொண்டே முடியெல்லாம் பட்டி விட்டுருக்கா. நல்ல வடிவாக இருக்கு ஐயா. சரியா? சரி ஓகே. நான் இப்போ அவரோட கதைக்கிறேன்னா அவங்களோட மருமகன்டே கொஞ்சம் குழம்பி இருக்கிறவங்க கிடையாது இந்த பார்வைக்கு. என்ன வருத்தம் உங்களை போட்டு ஆக வாட்டுது? மற்றவங்க கூட அந்த விரலின் மடிஞ்சு எங்கே ஜெர்மன்லையோ? மற்ற நீங்கள் அந்த கதைச்ச பாஷையில் பிள்ளைன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. சரியாக தான் காய்ச்சிங்களோ? அந்த சாப்பிட்டீங்களோண்டாக்க என்ன சொன்னீங்க ஜெர்மன் பாஷையில்? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியா? நான் பரவாயில்ல உண்மையாக சொல்கிறேன் உடனே. எனக்கு ஹிந்தி தெரியும். நான் ஹிந்தியில் நீங்கள் காய்ச்சி அவ்வளோ செக் பண்ணுவோன்னு பார்த்தேன். சிங்களம் தெரியுமா? ஸ்ரீலங்கா அங்கே அந்த மாதிரி தெரியும். அப்போ ஓகே. இப்போ வந்து உங்களோட மனைவி சொன்ன என்னன்னு சொன்னால் நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்க. படிப்பீங்களே ஒரு பாட்டு ப்ளீஸ். என்ன பாட்டுன்னா கேட்குறதான் படிப்பீங்களே? பழைய பாட்டு சொல்லுங்க, இல்லாட்டா கால பாட்டு. பாவாடை தாவணியில் படிங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயில்லை, பூவாடை வீசி பெற பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை கூடியதேனோ. எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும்
இனிமையிலே முதுமை நான் அடைந்து விட்டாலும் மங்க உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயில்லை, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அப்புறம் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் ஐயாவுக்கு வந்து பாடமான பாட்டு தான் நான் கேட்டிருக்கிறேன்னு என்ன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாட்ட உண்மையிலே வந்து நிறைய ஒரு திறமையானால் இன்றைக்கு இப்படி முடங்கி போயிருக்கு நினைச்சதான் அதுதான் தம்பி எனக்கு கவலையாக இருக்குது. இப்படி இந்த இதுவும் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கௌரவம் எனக்கு ஒரு மாதிரியாக அந்த நீங்கள் வந்து இப்படி எல்லாம் இதுகள் எடுத்து கொண்டு போய் இப்படி காட்டி எனக்கு ஒரு கௌரவ குழாக கிடைக்கிற கஷ்டத்தில் விதம் ஏலா பட்சத்தில் நானும் அது ஐயா இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் அண்டு இல்லை பொதுவாக எல்லாருமே அப்படித்தானே யாருக்கு தான் வந்து இப்படி வந்து கஷ்டங்களை சொல்லி கதைச்சி வாங்க மனம் பெறுங்க இல்லாத பட்சத்துலாம் கதைக்கிறாங்க. அப்போ நாங்களுமே வந்து என்ன சொல்கிறது உங்களை வந்து அப்படி கௌரவ குறைவாக காட்டணுன்றது எனக்கும் விருப்பம் இல்லை. அதால் தான் வரும்போது வந்து கொஞ்சம் பெம்பலாக கதைக்கிறது வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ உங்களுக்கு வந்து அப்படியான மாதிரிக்கு ஒரு ஃபீலாக விடக்கூடாதுன்றக்காண்டி தான் கொஞ்சம் ஜோக்கா முஸ்பாத்தியாக காய்ச்சி போட்டு உதவியை தந்துட்டு போகிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மன சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குமெண்டக்காண்டி சரி. அப்போ இப்போ உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டுன்னா என்ன பாட்டு படிப்பீங்க? உங்களோட இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட துயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டுன்னா பாப்போம் இருக்கா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற எடுத்துடுங்க பாப்போம் இருக்கா பாட்டுன்றா. என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, இந்த உலகில் என்னால் வாழ முடியலே தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, நீ கல்லு சுமப்பது என் வயிறு கொதிக்குது, நீ கல்லு சுமப்பது என் வயிறு கொதிக்குது, முகத்தை பார்த்தால் கண்ணு கலங்குது தாயாரே பிள்ளை மனம் வாடி வதங்குது, என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, இந்த உலகில் என்னால் வாழ முடியலே. உங்கள் பண்டிகை அன்றும் எந்தாய் கூலிக்கு உழைப்பதா கம்பன் கூழு குடிப்பதா, உங்கள் பண்டிகை அன்றும் எந்தாய் கூலிக்கு உழைப்பதா கம்பன் கூழு குடிப்பதா, என்னை அனாதையாக்கின தகப்பன் வெப்பாட்டி இவ்வளோ நாளைக்கு இருப்பான், செத்தா வீணும் பெண்டாட்டி வெப்பாட்டி வேணுன்னு சொன்னாட்டி, செத்தா வீணும் பெண்டாட்டி வெப்பாட்டி வேணுன்னு சொன்னாட்டி, என்ன பெற்ற தாயி என்னை எதுக்கு பெற்றாயி, இந்த உலகில் என்னால் வாழ முடியலே தாயாரே நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் நினைக்கிறேன் பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன், தள்ளாடம் வயதில் கல்லை சுமக்கும் தாயை நினைக்கிறேன் பார்த்து நானும் துடிக்கிறேன், என்னை அனாதையாக்கின தகப்பன் வெப்பாட்டி எவ்வளோ நாளைக்கு சரி. அப்போ ஐயாவுக்கு வந்து மனசில் ஒரு ஏன்னா தம்பி டென்ஷன் வந்து விருத்தி வந்தது, செத்தா என்ன இப்படி இருந்து இப்படி ஒரு பக்கம் கட்ட வாழ்க்கை வாழக்கூடாது, நான் அவ்வளோ கௌரவமாக இருந்தேன், கௌரவமாக நின்று படம் எல்லாம் இந்த என்ன சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யணும்னு சொல்கிறீங்களா? அப்போ இல்லை நீங்கள் செய்ய வேண்டாம் நாங்கள் அந்த இது பெரிய இல்லைப்பா அது இப்போ என்னன்னு சொன்னாயே இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ நீங்கள் மட்டும் இல்லை சிலவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நடிகர் மேலாம் இப்போ நான் நிறைய பெரிய நடிகர் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர்னா தெரியும் எப்படி உழைப்பாங்க இப்படி இருப்பாண்டு, ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகருக்கு வந்துட்டு அந்த ஒரு வருத்தம் வந்து ஒரு தரம் உதவியில் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வந்து வரும், இவருக்கு உதவி தேவைப்படுது இந்த மாதிரி நானே அறிஞ்சிருக்கேன், அப்படி நிறைய போஸ்டெலாம் பார்த்துருக்கேன். அப்போ நடிகர் மேருக்கே வந்துட்டு அப்படியான சுச்சுவேஷன் வரும்போது ரஜினிகாந்த் கொண்டு எவ்வளோத்தை கொடுத்தார்,
விஜய் கொண்டு எவ்வளோ அதை கொடுத்தாரு இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு இந்த நிலைமை வரும்போது நாங்கள் சாதாரண மனுஷருக்கு வர்றதே மாத்திரம் என்ன. அப்போ அது வந்து நோமல். அப்போ உங்களை கால் பண்ணி கேட்டவங்க வந்துட்டு வெக்கப்படும்படியாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோம். இப்போ என்னென்னு சொன்னால் உங்களை வந்துட்டு சும்மா எடுத்து கேலி பண்ணி போட்டு அப்படி செஞ்சு போட்டு போகிறாள் நான் காசு கேட்டோம். காசு பாலன் பாலன் 500 யூரோ 1000 யூரோ அது நம்பரை தாங்க எடுத்து குளிச்சு இதில் ஆளுக்கு பேசுங்க அவர் பார்ப்பார். அவங்க கேட்டுங்க பாப்பா. இல்லை ஃபோன் நான் மற்ற ஃபோன் கொண்டு வரையில இதில் சொன்னால் அவர் பார்ப்பார். காலில் சும்மா அவன் நல்லா பழகின மாதிரி நான் கை வச்சுட்டேன் நாளுக்கு. என்னண்டா என்னோட உள்ள செல்லவனும் கூடின சாதியாள் சும்மா பேக் ஆட்டு கேட்பேன். நான் பெரிய சாதி அதோ இதோ அதான் நடந்தேன். அப்போ அதால அந்த திமிர்க்காது என்ன எல்லாரோட அப்படித்தான் கேட்குறேன். பேக் ஆட்டு சரியா ஆள் எப்படி வடிவானாலும் ஒரு என்னண்டு இதுக்கு வருது போல இல்லை. என்ன மாதிரி அது சேப் அப்படி இருக்குமா? எனக்கு இப்போ பார்க்க நீங்களும் தெரியலையா? நான் என்ன வேணும் உங்களோட எங்கேப்பா ஜெர்மனில் இருந்துண்ணா. சரி அப்போ அது அப்படியே இருக்கட்டும். அப்போ நாங்கள் அன்றைக்கு வீடியோ போட்டு அப்புறம் ஐயா அவங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்து ஒரு 2-3 பேர் ஜிஎம்எண்ட் நாள் இருந்ததா பார்த்து ஜிஎம்எண்ட் தோட்டு ஜிஎம்எண்ட் இங்கே இருந்தது. அங்கே என்னோட ஜெர்மனியில் பிரான்ச்சில் இப்போ பிரான்ச்சில் இல்லை பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் உங்களோட நம்பர் வேணும்ன்றா நான் கட்டாயம் கொடுப்பேன். சரி கட்டாயம் கொடுப்பேன். இப்போ நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கான உதவி கொஞ்சம் செஞ்சுட்டு போவோம் சரி தானே. அப்போ அதை நீங்கள் வந்து பேங்கில் போட்டுட்டு மாதம் எடுத்து அந்த நலன்புரி காசு மாதிரிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க சரி தானே. அதான் இப்போ நான் முக்கியமாக வந்ததுக்கான காரணம். சரியோ அப்போ எவ்வளோ இப்போ நான் கொண்டு வந்து இப்போ நினைக்கிறீங்க உங்களுக்கு சொல்லுங்க. அப்போ சும்மா ஒரு கேஸில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? இப்போலாம் எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷம் தான். நான் அப்படி ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நானும் ஒரு ஜோக்கான ஆல்மோஸ்ட் பார்த்தியான ஆள் தான். ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறத வந்து இப்போ எல்லாட்டிலும் நான் எந்த காசில் கொடுத்துட்டு போகிறால் தான் நான் சரி நானும் அங்கே அள்ளி கொடுத்தேன். நான் காசு பேருக்கு நீங்களும் அங்கே அள்ளி கொடுத்தீங்களே என்ன ஆரம்பம் இப்போ கோல் அடித்தாக்க கொடுத்தா மெடுக்க இல்லையாப்பா. பிரான்ஸில் அவைக்கு இப்போ நேரம் பிள்ளைன்னு தானே எல்லோரும் நல்ல நித்திரை அடிக்கணும் போலக்க என்ன. இல்லாட்டியோ அந்த ஒரு அக்கா ஒரு ஆள் மாதம் உதவி செய்கிறான்னு சொன்னுவா ஒரு என்ன மாதிரி அக்கா செய்வான்னு உங்களுக்கு முன்னும் கதைச்சி விட்டான்டா. அவன் அந்த உதவி உங்களுக்கு மாதம் கிடைக்குமில்ல ஆரம்பம். அக்கா எடுக்கிறா இல்லை 11 மணி அன்றைக்கு நோம்பலாக அங்கே 6:30 இருக்குமே என்ன. எடுத்தாண்டா உங்கள்கிட்ட தந்து காய்ச்சிட்டு போகலாம் பெம்பல. ஓமாக்கா வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னண்டா நான் இப்போ அச்சுவேலியில் வந்திருக்கேன் உங்களோட. அவர் அந்த ஜெர்மன் ஐயா இருக்கிறார் இல்லோ? ஓ அவர்கிட்ட வீட்டை வந்திருக்கேனோக்கா கதைப்போம்னு சொல்லி போட்டு நீங்கள் அவருக்கும் காசு இருந்தீங்க தான் நான் கொடுக்க சொல்லி. ஓ அதை விட அந்த மாதம் வந்துட்டு மாதம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன நீங்கள் தானே. அப்போ ஆள் பக்கத்தில் இருக்கிறார் சொன்னார் எனக்கு அந்த கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை இங்கேன்னு. அவர் அப்போ பக்கத்தில் இருக்கிறாராக்கா கவரேஜ் டுக் டுக் இல்லை தம்பி எங்கே சின்ன அப்படியே அப்பமா ஓகே தாரம் கதைங்க உனக்கு அப்படியே 2 வருஷம் நன்றி சொல்லிடுவோண்ணா. கவரேஜ் பெரிய பிரச்சனை யாருக்கா சி. ஹலோ ஓமாக்கா கவரேஜ் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த ஐயாவிட்ட வந்து நிற்கிறேன். அவருக்கு நீங்கள் மாதம் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க தானே. ஹலோ ஓம் அப்போ ஆளுக்கு அவங்களோட கதைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு 2 வசனம் அதுக்கு என்ன உங்களை தெரியுமென்று சொல்கிற அளவுக்கு என்ன மாதிரி கேளுங்க. தங்காஜி தங்காஜி தமிழ் தெரியாது ஜெர்மன்கார்
நான் நான் பிரெஞ்சுக்காரன் பிரயோஜனம் செய்யுங்க. அதான் ஆர்வாய் தரவாய் நீங்க அடிச்சா Bonjour monsieur, bonjour monsieur, s'il vous plaît. Madame, bonjour monsieur. மிஸ்ஸுவோ Monsieur madame, monsieur madame. சொன்னாது ஆம்பளை monsieur madame. சொல்றது மேடம் சில்வப்பிள்ளைன்னு சொல்லி நீங்க கரெக்டா சொன்னீங்கடா தயவு செய்து ஏதாவது தாங்கன்ற மாதிரி கேக்குறது அப்படின்னு வணக்கம் வணக்கம்னு சொன்னா மேடம் உங்களோட இந்த கதையில இது பண்ணிட்டா நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு உதவி செய்யணும் இடம் அடிபட்டு வந்துருக்கிறீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க சரி இது பெரிய உதவியா இருக்காட்டியும் கூட ஒரு துளி உதவியாவது உங்களுக்கு அது பயன்பட்டு தான் நான் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு கொண்டு இதை செஞ்சேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கன நாள் சாப்பிட முடியாது கொஞ்ச நாள் கண்டாலும் நிம்மதியா சாப்பிடுங்க நல்லா முடிஞ்ச உங்களுக்கு ஓகேவா பிள்ளை நான் நீங்கள் உதவி செய்ததுக்கு உண்மையில மறக்க மாட்டேன் எனக்கு வேற தெரிஞ்ச அப்படி இருந்த பிராந்தில் ஜிஎம் என்ற ஆள் இருக்கு பிள்ளை அது இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு தோட்ட ஜிஎம் என்று சொல்றாங்க தெரியாம கூட அப்படி சரி பிள்ளை நான் கடை கிடைக்கிறேன் நான் இருக்கேன் ஓ அக்கா மற்றேன்டா ஆள் கொஞ்சம் கவலைப்படுறாரு இப்படி என்ன சொல்கிறது நான் இப்படி வீடியோவில் கதைக்கிற வந்தெல்லாம் தனக்கு கவலையாக கிடக்கான் தான் இருந்த நிலைமை கண்டு ஒரு ஆள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நான் அப்படி கவலைப்பட வேணாம் வந்து அதானே நீங்க கவலைப்படுறீங்க நீங்க அப்படி இருக்கிற ஏதோ ஒரு உறவுல கூட உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம அறியாம என்ன உறவுகள் இருக்கிறாங்க தான் உதவி செய்யறதுக்கு கை கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுல வந்து நல்ல மனசு படைச்சவங்களும் இருக்கிறாங்க அப்பா நீங்க வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா நீங்க தெரியாத வரைக்கும் தான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப கிருஷ்ணா மூலம் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில வர்றதால எங்களால அள்ளி கொடுக்க முடியாட்டியும் ஒரு கிள்ளியாவது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துற அளவில் நீங்க புலம்பெயர்ல இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்றும் யோசிக்காதீங்க கடவுள் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு சேர்ப்பார் ஒன்றும் யோசிக்காதீங்க ஓகே ஓகேவா சரி பிள்ளை உண்மையில உங்களை கதையை கேட்க எனக்கு ஆறுதலா கிடாக்கு நன்றி சரியா அந்த அவங்களோட பாசையில் நன்றி சொல்லுங்க அவங்களோட பாசையில் இந்த பாதை நான் மறந்துட்டேன் பாதம்டா மன்னிக்க வேணும் என்னங்க கட்டா போங்க என்ன என்ன பாதம் பாதம்டா மன்னிக்க பாதம் அக்கா பாதம் என்ன பாதோமண்டா என்ன பாதோமண்டா மன்னிக்க வேணும் பாதோமண்டா சாரி அப்பா திவ்லேட் அம்மா அப்போ நன்றி சொல்லுங்க ஐயா நன்றிக்கு என்னன்னு நான் இப்போ உங்கள் 25 வருஷத்துக்கு மேல 15-20 வருஷம் ஐயா மறந்துட்டாங்க சொல்றது மெத்த பெரிய மேசி நன்றி அக்கா மெத்த பெரிய மெர்சியா அண்டு பிடிக்க எழுப்பினக்கு பாதம் அதுதான் நான் பேச்சு தரத்தான் எல்லாமே அஞ்சலிக்கு அடிக்கிறாங்களே அதோட போன்ல பாத்துருக்கலாமே அவருக்கு தானே எல்லா நாட்டில இதுவும் இருக்குது டைம் இருக்குது பாக்கையில அதோட போன்ல பாத்துக்காம நீங்க இவருக்கு வந்து மாசம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன நீங்க தானே அவருக்கு சொல்லி விடுங்க நீங்க என்ன மாதிரி செய்வீங்கன்றோக்கா நான் தந்தது கணக்கே இல்ல தானே இது அது சொல்லையா சரியா இல்ல நீங்க அது 1000 2000 5000 எவ்வளோ பரவாயில்லைக்கா உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செய்யக்கூடிய நீங்க சொல்லுங்க இதுல ஜாஸ்தியா இருக்கட்டும் பிள்ளை சொல்லுங்க நீங்க சரி ஓ நான் கிருஷ்ணாக்கா ஐயா 50 கொடுத்தேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 5 மாசம் என்றாலும் அதை உங்களுக்கு பிரிச்சு தரமா
அது 10 ஒரு 5 மாசம் அந்த கொடுக்குற மாதிரி தான் நான் கிருஷ்ணாவுக்கு சொன்னேன். நான் மந்த்லியா கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு அது உதவியா இருக்கும். நான் வந்து நீங்க சாப்பிடணும்ன்றதின் பேர்ல தான் நான் அந்த காசை இது பண்றேன் உங்களுக்கு. சரியா? நீங்க கொஞ்சம் நல்லா சரியாக்கா. நீங்கள் அப்படியா அதையா சொன்ன நீங்கள் மந்த்லி ரைட் ஓகே ரைட்டா. நீங்கள் அப்புறம் முடிஞ்சா உங்களுக்கு அதுக்கு பிறகு மவைகளுக்கு கொஞ்சமே நான் சின்ன சின்ன 5000 சரி நான் செய்யறேன், பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு கதைக்கிறேன். ஓகேக்கா ஓகே. நீங்கள் வேறு யாங்களுக்கு இல்லாலும் இவங்களுக்கு நான் கட்டாயம் செய்யுங்க. ஓகே நன்றியா. மேர்சி சரி ஓகே ஓகே கிருஷ்ணா. சரி பிறகு பாதவம்மா. சரியா பாய் பாய். தமிழ்நாடு நாங்கள் 2 வருஷம் தான் பிரான்ஸில் நின்றேன். ஆமாம் நின்று பாசையும் படிவா பழகு. இப்போ நீங்கள் இப்போ இவாக்கு நான் எடுத்து காட்டி இப்போ 100 ஆடுகளாக்கி விட்ருப்பியல். என்னென்ன வாசியெல்லாம் எனக்கு சொல்லி தந்துருப்பியல் தெரியாது. சரி அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நான் கொண்டு வந்த காசை வந்து உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் அந்த உதவியை. சரியோ? அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு மெர்சியை சொல்லி விடுங்க. ஏதோ கண்ணுங்க மொபைலை கண்டு பார்ப்போம். கண்ணுற வேகத்தை பார்த்தா தெரியும் எந்த நாட்டில் கூட இருக்கீங்கன்ட்டு. பிடிக்கிற பார்த்தா ஃபின்லாண்டில் இருப்பீரோட. ம் ஓஹோ என்ன செத்தேக்க மாட்டுப்பட்ட ஓனான் இழுக்கிறீங்க. ஆ ஓஹோ இழுக்கிறதுக்குள்ள மறந்து வழியோட அங்கால எத்தனை எண்ணி வச்சாண்டு. சிரிக்கிறவங்களுக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். நம்ம சும்மா சிரிக்கிறவங்க வந்து என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த அக்கா என்ன மாதிரி அவங்களோட கதைச்சாண்டே என்ன கதை ஒன்றும் காதில் ஏறுது இல்லையாப்பா. காசு கையில் நடக்கிற ஓடியா தான் இந்த வாரைக்கு மறந்து வச்சு போடும். 1,00,000 மூட்டு வருது இல்லை. எப்போ மூட்டு பேரும் நாங்கள் உங்களோட வந்த கூட பகடியா முஸ்பாத்தியா காய்ச்சோன்னு கேட்க நீங்கள் என்ன வேலை எஞ்சி வாங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரெண்டாயிரத்து 22 பார்த்தீங்களா? வா 2 10 சரியா? அகட்டிக்காரியே தான் கிடக்குமாவா என்ன? சரிண்ணா இதில் 1,00,000 இருக்குது. சரியோ? அப்போ இதில் இப்போ காய்ச்சாக்கா அந்த 50 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியோ? அப்போ 1.5 இருக்குது. சரியோ? ஓகே. அப்போ எப்படிங்கோ? அப்போ இதை நீங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு 15 மாதத்துக்குன்னா பயன்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்குண்டா மாதம் 10,000 அப்படி உங்களுக்கு 3 பேருக்குன்னு தானே நார்மலாக காணும். அப்போ அந்த கதைச்சாக்கா இருக்கா அவா உண்மையிலே ஒரு நல்ல அக்கா. சரிதானே? அவாவுக்கு ஊரில் அவா வந்து என்னத்தை சொல்லு சங்கானே. சங்கான தெரியுமா? சங்கான. அப்போ அவாவுக்கும் ஒரு நன்றியை சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு யார் வந்து காசு அனுப்பின விவரத்தை நான் சொல்கிறேன். சரியோ? அப்போ முதலாக வந்து இப்போ கதைச்சாக்கா தன் கணவற்ற அம்மாண்ட நினைவாக வந்து ஒரு 50,000 அனுப்பியிருக்கிறா. சரிதானே? அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 240. சரியா? அதே மாதிரி லண்டன்லேருந்து அப்பன்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் அவற்றை அப்பாவின் 3வது ஆண்டு நினைவாக அப்பாண்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரர் ஐயம் பிள்ளை தாமோதரம் பிள்ளை. சரிதானே? அப்போ அவற்றை நினைவாக ஒரு 50,000. அவற்றை வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி என்ன பேருக்கா பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஒரு 50,000 அனுப்பியிருந்தவா. அப்போ அவள் எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா, கிருஷ்ணா நீங்கள் என்னோட கதைச்சிட்டு தான் அந்த காசை கொடுக்கணும்ண்டு. அப்போ நானும் அக்காவுக்கு அடிக்கிறேன் அக்கா எடுக்கிறா இல்லை. அக்கா கொஞ்சம் நித்திரையா போனா அவ்வளோக்கா அவாக்கு எடுப்பேன் பாருங்க. அவாக்கும் ஒரு பாதாம சொல்லி போட்டு 418 லண்டன் அந்த கடைசி நம்பர். சரி அண்டைக்கு வந்து தம்பி இல்லை அவர்கிட்ட தம்பி இவர் இவங்க 2 ட்வின்ஸ் அப்பா. ஆக ஒரே மாதிரி தான். அவர் கொஞ்சம் பொருள் அண்டைக்கு வந்தவர். வித்தியாசம் தெரியலையோ? சரி இவர் இல்லை ஆக்கள் 2 பார்த்தா ஒரே மாதிரி தான். அவர் கொஞ்சம் ஆள் கலர், இவர் ஆள் கருப்பு. என்ன கலர் வந்தார். அப்போ நான் அக்காவுக்கு அடிக்கிறேன் அக்கா எடுக்கிறா இல்லையா? அவன் எடுத்தாண்டாக்கா ஃப்ரான்ஸில் கதைக்கலாம் பெம்பல.
எனக்கு 2 பாஷை பிடிச்சி போட்டேன் மெர்சியும் பாதவும் அவள் அடுத்தாண்டா அதிர்ஷ்டம் சிலவில் அக்கா எப்படி நினைச்சிருப்பா தெரியா இப்போ அக்கா வந்து ஒரு 50,000 அனுப்பினவா அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சிலவில் ஒரு 1000-2000 இல்லாட்டி ஒரு 5000 உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு எடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அக்கா சொன்னாவோ தெரியாது. ஆனால் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு உண்மையிலே தேவையில்லை, உங்களுக்கு தர்றதுல சந்தோஷம். இல்லாட்டி அதை 2ஆக பிரித்து வேறு யாருக்கும் கொடுங்கன்னு சொல்கிறக்கு எடுத்தா என்னத்துக்கு எடுத்தா எனக்கு தெரியாது. இங்கே வாங்கோ அக்கா 50,000 அனுப்பினோம் சரியோ. அப்போ அக்காண்ட டீட்டெயிலும் நான் வந்து சொல்லி போட்டு அக்காண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 824. அக்கா வந்து எனக்கு எழுதி விடாதபடியாக நேரமும் காணாதபடியாக நாங்கள் அப்படியே கொடுத்துட்டு போக போகிறோம். எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையிலாம் நாங்கள் இயங்குறோம் சரியா. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் கூட வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வரையில. ஆனால் யாருண்டு தெரியா ஒரு 3 பேர் வந்து உங்களுக்கு 50,000 1.5 லட்சம் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். நன்றி சொல்ல அந்த நன்றியை குறித்து ஒரு பாட்டு மூலமாக சொல்லுவீங்க கம்பளை. நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம் நன்றி. நே நடக்கூடா இங்கே பார்த்தீங்களோ நே சரி கூல் சரி ஏன் முடிச்சு கொள்வோமா ஐயா. பார்த்தீங்களா நான் உங்களை சந்தோஷப்படுத்துவாரு நீங்கள் அழக்கூடாது. அந்த பாட்டு தான் இயேசுன்ற பாட்டு தான் அந்த பாட்டை கேட்குறீங்க. பார்த்தீங்களா இயேசுன்ற கிருபியால் நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு தேடி. பார்த்தீங்களா சரி அழக்கூடாதா. பார்த்தீங்களா நான் உங்களோட பாடி விட்டு கயக்கக்குள்ள நீங்கள் அழுத அப்புறம் எனக்கு மன கஷ்டமாக போடுமே இல்லை ஏன்னா என்னையும் கோபமே இல்லையே. சரி உங்களோட வாழ்க்கை நீ மாற போண்டினேங்கண்ணா சரிதானே. இப்போ நாங்கள் 2க்கு தந்த காசை வச்சு நீங்கள் இதை பேங்க்கில் போட்டுட்டு காசு வந்து சின்ன பேர் சொல்லணும் நாதின்னா காசு மனுஷன் தான் நம்ம பழகிறது தான் முக்கியம். அப்படி நான் அப்படி நல்ல மனுஷன் நீங்கள் 3 பேர் நல்லா அதெல்லாம் சரி. அப்போ நீங்கள் கவலைப்படாங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் உங்களுக்கான உதவி செய்ய முன் வருவாங்க சரியா. நான் மறுபடியும் கிடைச்சா நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன் ஐயா சரியா. அழாங்க சரியா அழக்கூடாதா சரியா. சந்தோஷம் இல்லையோ நாங்கள் உதவி செஞ்சப்போ அந்த பாட்டு வந்த கவலையாப்பட்டுது. சரியா சரி அழக்கூடாதான் நாங்கள் அப்போ அம்மாவோட காய்ச்சி போட்டு போகிறோமே. சரி ஓகே அம்மா கால் வச்சு போச்சுப்பா. அப்போ என்ன மாதிரியே நாளைக்கு அழுகிற இடக்கன்று சரி. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அம்மா. அந்த உதவி செஞ்ச உள்ளங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 3 பேருக்கும் நன்றி சொல்கிறீங்க என்ன. அப்போ சந்தோஷம் உண்மையிலே வந்து ஐயாவை கண்டாலே ஒரு சந்தோஷம் பொங்கும். அப்போ அப்படி ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கு வந்து அவரால் எழும்பி நடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே மனசுக்கு வேதனை. ஆனால் எங்களால் முடிஞ்சதோண்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் அவருக்கான வருத்தங்கள் வந்துட்டு குணமாகணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வந்துட்டு ப்ரே பண்ணுவோம் எல்லாருமா சேர்ந்து. அண்ட் வந்து இவங்களுக்கு மேலதிகமாகவும் வேறு உதவி செய்ய விரும்பினா நீங்கள் செய்யலாம். அவங்களுக்கான ஒரு மாத உதவி செஞ்சால் உண்மையிலேயே மெத்த பெரிய நன்றியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னம்மா சரியா. அப்போ அந்த காசு ஒருக்கா வேண்டி பேங்க்கில் போட்டுவிட்டு ஒரு 10 எடுத்து நீங்கள் மாதம் சாப்பிடுங்க. ஒரு 15 மாதத்துக்கு சமாளிக்கலாம் தானே. வேறு யாரும் ஹெல்ப் பண்ணாலும் நான் உங்களோட காய்ச்சிட்டு கொண்டு வந்து தருவேணும்மா சரியா. ஓகே தானே சந்தோஷமா. நீங்கள் மலருங்க போல சரி கவலைப்படக்கூடாமா சரியா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோமே என்ன. ஓகே அப்போ ஐயா என்ன மாதிரி அம்மா காலும் பிரஜி போய் என்னண்டு ஆள் சிரிப்பு தாண்டாப்பா என்ன அப்போ என்ன மருமன் அழுகிறார் என்ன விளக்கம்? அவர் இருந்த நிலைமைக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்த குறித்து கவலைப்படுற கொண்டுமே இல்லையா. நாங்கள் உங்களோட பிள்ளைகள் மாதிரி நினைச்சு கொள்ளலாம் ஐயா சரிதானே. சரி அப்போ இவருக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுங்கோ. மற்றது முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் ஐயாண்ட வாயாலேயே சொல்லுவோம் சரிதானே. இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஐயா ஒரு ஆள்கிட்ட மகளுக்கு பிறந்தநாள் சரிதானே. மகள்கிட்ட பேர் வந்து சுதர்சன் சரிதானே. அப்போ அவாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லி விடுங்க நீங்கள் சுதர்சனாக்கு. சுதர்சனா ஹாப்பி பர்த்டே நூறுடி காலம் பாலவன் வாழ்த்துறேன். மற்றது வந்து சுதர்சனோட அப்பாவுக்கு வந்து என்ன பேர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலன் ஜெர்மன் பாலன் இல்லையா. இது லண்டன் பாலன். அப்புறம் நீங்கள் பேசி பொடி டக்கண்டு இது லண்டன் பாலன் சரியே.
அப்போ பாலனையா உங்களுக்கும் நன்றி. அண்ட் வந்து அந்த சுதர்ஷனாக்கா உங்களுக்குமே வந்துட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நானும் என் சார்பாக தெரிவிச்சுக்கொள்வேன். மேபி இந்த வீடியோ நாங்கள் வந்து எப்போ போடுவோம்னு சொல்லி தெரியல. இன்றைக்கு அந்த 15ஆம் தேதி வந்துட்டு அக்காண்ட பர்த்டே. சில நாங்கள் நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்றைக்கு போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கு போஸ்ட் பண்ணால் ஓகே, இல்லாத பட்சத்தில் நாளைக்கு. எனிவே இன்றைய தினம் நாங்கள் செஞ்சால சொல்லிக்கொள்கிறோம். அங்களுமே வந்து ஒரு ஹெல்ப்புக்கான உதவி வந்து அனுப்பியிருக்கார் வந்து காசு. நாங்கள் அது வேறு இடத்துல செய்வோம். சரியா? அப்போ நான் போயிட்டு வரேண்ணா. அப்போ மெத்த பெரிய மெர்சியா? சரி, ஓகே. அளவு வச்சாக்கு பாதோமா? சரி, ஓகே. அப்போ போயிட்டு வரேன்டக்கு என்ன இது மொழி? பீட்டர்சன் சூஸ். ஜெர்மன் வார்த்தையில் பீட்டர்சன் சூஸ். பிரான்ஸ்ண்டா? பிரான்ஸ் நான் மறந்துட்டேன். டோச் பீட்டர்சன் சூஸ். பீட்டர்சன் சூஸ். சரி, பாயா.